ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா 3:30க்கே எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு இடத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பேக் வித் மீயில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் என் ஊருக்கு தான் வந்து போகிறேன். ஸோ ஒரு சின்ன ட்ரான்சிஷன் வந்து போட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு காலையிலே வந்து காரை வந்து க்ளீன் பண்ணி ஆரம்பித்தாச்சு. நான் ஒரு சைடு, எங்கள் டேடி ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து இப்படி தான் வந்து பண்ணுவோம் நாங்கள் ஊருக்கு போகும்போது. இந்த தடவை ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வந்து காலையில் சும்மா நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே நைட்டு மாதிரி இருந்தது. ஸோ 5:15க்கெலாம் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு பெரிய ப்ளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைப்போம் எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்க. இது ஒரு 80 to 90 சாங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் ஒரு கடையில் கருப்பட்டி காஃபியை வந்து நிறுத்தி எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. பை த சைட் நான் வந்து இங்கே வந்து பெட்டை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து ஊருக்கு போகும்போது இந்த பெட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நானும் என் தங்கச்சி இருக்கனால தூங்கணும். அதனால் வந்து இது ஃபில் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எங்கேயாவது படுத்து கிடப்பேன். 9:30 ஆகிடுச்சு. அஸ்வின்ஸ் வந்து போயிருந்தோம். அஸ்வினில் வந்து எதுவும் எனக்கு அவ்வளோ சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை காலையில். ஸோ அதனால் தோசையும் பாதாம் மில்க்கும் குடிச்சிட்டு திருப்பி காருக்கு வந்தாச்சு. திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வைப் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா வந்து தூங்கினேன். தூங்கிட்டு எந்திச்சு பார்த்தா மதுரையே வந்துருச்சு. எனக்கே வந்து அவ்வளோ ஒரு ஷாக், இவ்வளோ சீக்கிரமாக மதுரையை வந்து ரீச் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. மதுரை வந்துட்டு ஜிகிரு தண்டா குடிக்கலன்னா அது பாவம். அதனால் வந்து ஜிகிரு தண்டா வந்து எப்போவுமே இங்கே தான், இந்த கடையில் தான் வந்து சாப்பிடுவோம் எப்போ வந்தாலுமே. அது குடிச்சிட்டு பைனாப்பிளும் ரா மேங்கோவும் வந்து இங்கே வாங்கியிருந்தோம். அண்ட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தா வீடே வந்துருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, ஒரு மாதிரி அப்படி நர்வஸாக இருந்தது. வீடு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. இவ்வளோ சீக்கிரமாக வந்தது எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அண்டில் தென் பாய். ரியாக்ஷன்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன் நான் வரும்போது எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அது காட்டலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ.